திருவருட் பிரகாச வள்ளலார் பகுதி 35. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. திருவருட் பிரகாச வள்ளலார் தொடரில் நேற்று நாம் 34வது பகுதியை பார்த்தோம். இன்று 35வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? இரவு இத்தனை நேரமாகியும் வெளியில் சென்றிருக்கும் ராமலிங்கம் இன்னும் வீட்டுக்கு வரவில்லையே என்ற கவலையோடு வெளித்திண்ணையில் உட்கார்ந்து அவரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார் அண்ணி பார்வதி. இரவு போய்கொண்டிருந்தது. ராமலிங்கம் வந்தபாடில்லை. ராமலிங்கத்தின் வரவுக்காக வெகு நேரமாக காத்து கொண்டிருந்த பார்வதி கடைசியில் வேறு வழியின்றி தனக்குள், தம்பி ராமலிங்கம் திருவொற்றியூருக்கு போயிருப்பாரோ தெரியவில்லையே, போன வரை இன்னும் காணோமே, இரவோ மணி 12க்கு மேல் ஆகிவிட்டது, தெரு வாசற்படி கதவை திறந்து வைத்து எத்தனை நாழிகை காத்திருக்கலாம், என்ன செய்வது, சரி சரி வந்தால் கதவை தட்டி எழுப்புவார், இப்போதுக்கு நாம் உறங்கச் செல்வோம் என்று சொல்லிக்கொண்டே எழுந்தவள் வீட்டுக்குள் சென்று தெருக்கதவை தாழிட்டாள். பார்வதி வீட்டுக்குள் சென்ற சிறிது நேரத்தில் ராமலிங்கம் மிகுந்த பசியோடு திருவொற்றியூரிலிருந்து திரும்பி வந்தார். கதவு தாழிடப்பட்டு இருந்ததை கண்டார். அகால நேரமாகிவிட்டதால் தன் பசிக்கு இப்போது அண்ணியை எழுப்பி தூக்கத்தை கெடுத்து தொந்தரவு செய்ய அவர் விரும்பவில்லை. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சே, நம்ம இந்த நேரத்தில் அண்ணியை எழுப்பி சாப்பாடு போடுன்னு சொல்றது சரியில்லை அப்படின்னு அவர் நினைச்சிட்டு என்ன பண்ணாரு, ஆகவே ஒற்றிப்பனையும் வடிவுடை அம்மையையும் தியானித்து கொண்டே அந்த சிறு ஒட்டு திண்ணையில் ஏறி படுத்து கொண்டார். ஒரு சில வினாடிகளே பசி மறந்து அவர் ஆனந்தமான நித்திரையில் ஆழ்ந்து போனார். பிள்ளையின் பசியறிந்து அமுதூட்டுவது அன்னையின் இயல்பு அல்லவா? ஒற்றியில் வாசம் கொண்டுள்ள வடிவுடை அம்மையும் அத்தகைய இயல்பினால் அல்லவா ராமலிங்கம் இப்படி பசியில் களைத்து உறங்குவது அவளுக்கு பொறுக்கவில்லை. அடுத்த கணம் அவள் ராமலிங்கத்தின் முன் தோன்றினாள். பசி மயக்கத்தில் அயர்ந்து தூங்கும் பிள்ளையை பார்த்து பேரிரக்கம் கொண்டு மனம் பதறினாள் அன்னை. ஐயோ, என் பிள்ளை ராமலிங்கம் இன்று இப்படி பசியோடு உறங்குகின்றானே, இதற்கு என் மீது கொண்ட பக்தி அல்லவா காரணமாகியது. பிள்ளை இந்த தாயை மாணிக்க மாலை பாடி பாடி துதித்து வெகு நேரத்தை கழித்து விட்டானே, அதனால் அகாலத்தில் ஒற்றியிலிருந்து திரும்ப நேர்ந்ததே. சாத்திய வீடு கண்டு ஆறாத பசியோடு திண்ணையில் அயர்ந்துதானே தூங்கி கொண்டிருக்கிறான் என்று வருந்தினாள் அவள். அன்று ஞான சம்பந்தனுக்கு பால் ஊட்டி பசியாற்றியது போல் இப்பிள்ளையின் பசியையும் இப்போதே ஆற்றுவேன் என்று மனங்கொண்டு அடுத்த கணம் வலது கையில் நிறைந்த உணவோடு தட்டிலும் வலது கையில் நீர்ச்செம்பும் கொண்டு வந்தாள் அன்னை. தெய்வ வடிவில் பார்த்ததால் பக்தி பரவசமாகியதோடு பசியாரவும் மாட்டான் என்பதில் பார்வதி வடிவில் தோன்றினாள் அன்னை. அம்மை ராமலிங்கத்தின் அருகில் சென்று பேரன்போடு, தம்பி ராமலிங்கம், ராமலிங்கம் எழுந்திருங்கள், எழுந்திருங்கள் தம்பி என்று சொல்லி மெல்ல எழுப்பினாள் அன்னை. ராமலிங்கம் சற்றே உறக்கம் கலைந்து கண் விழித்து பார்த்து, என்ன நீ என்று கேட்டுக்கொண்டு எழுந்து உட்கார்ந்தார். ஒற்றியூருக்கு போய் பசியோடு வந்திருப்பீர்கள், தட்டில் உணவு கொண்டு வந்திருக்கிறேன், ஒரு வாய் சாப்பிட்டு விட்டு தூங்குங்கள், நேரமாகிவிட்டது, தூங்குங்கள் என்றால் பார்வதி வடியில் வந்த அன்னை. சரி அண்ணி என்று ராமலிங்கம் அவள் கொடுத்த நீர் சொம்பை வாங்கி கொண்டு கை கால் கழுவி கொண்டு செம்பை கொடுத்து விட்டு வட்டியை, அதாவது தட்டில் வைத்திருந்த உணவை சாப்பிட உட்கார்ந்தார். சாப்பிட்டு முடித்ததும் அண்ணியிடம் கொடுத்து விட்டு கை கழுவி கொண்டார். ராமலிங்கம் அவளை பாசத்துடன் நோக்கி, அண்ணி, ஆறாத பசிக்கு இந்த அகால வேளையிலும் பதமான சூட்டில் அமுதமாக
இருந்தது தங்கள் அளித்த உணவு என்றார். அவளது மாறாத தாய் என்பை எண்ணி கண்கலங்கி குரல் தழுதழுக்க, என் பொருட்டு இந்த இரவில் தங்கள் தூக்கம் கெடுத்து விட்டது. இனி இப்படி ஆகாமல் பார்த்து கொள்கிறேன் அண்ணி. இனி நேரத்தோடு வீட்டுக்கு வருகிறேன் என்றாள். வடிவுடை அம்மை ராமலிங்கத்தின் கலங்கிய கண்களை கண்டும் தழுதழுத்த குரலை கேட்டதும், தம்பி, வேண்டாம் வேண்டாம், கண்கலங்கி வருந்த வேண்டாம். இப்படி நீங்கள் செய்தால் என் மனம் வேதனைப்படும் அல்லவா என்றால் அண்ணி வடிவில் இருந்த அன்னை. சரி அண்ணி, நான் உட்கார்ந்திருக்கும் இந்த ஒட்டு திண்ணையிலேயே ராமலிங்கம் கைகளை நீட்டி படுத்துக் கொள்கிறேன். கண்களை மூடிக்கொண்டார். அக்கணமே அயர்ந்து தூங்கி நித்திரையில் ஆழ்ந்தார். அது கண்டு வடிவுடையம்மை அங்கிருந்து மறைந்தாள். அன்னை வடிவுடை நாயகி மறைந்தருளிய சிறிது நேரத்தில் பார்வதி தூக்கம் கலைந்து எழுந்து வந்து உட்கார்ந்தாள். அவளுக்கு சட்டென்று ராமலிங்கத்தின் நினைவு வந்தது. அவசர அவசரமாக எழுந்து வாசற்கதவை திறந்து கொண்டு வெளியில் வந்து பார்த்தாள். ராமலிங்கம் படுத்திருக்கும் நிலை கண்டதும் அப்படியே மனம் பதறிப்போனாள் பார்வதி. இப்படி பாய் கூட இல்லாமல் ஒட்டு திண்ணையில் படுத்து தூங்கிவிட்டாரே. சாப்பிட்டு இருக்கவும் மாட்டார். பசியோடு தூங்குவது கூடாதே. சரி, எழுப்பி உள்ளே அழைத்து சாப்பாடு போடுவோம் என்று எண்ணிய பார்வதி, தம்பி ராமலிங்கம், தம்பி ராமலிங்கம், எழுந்திருங்கள் எழுந்திருங்கள் தம்பி என்று அவரை தட்டி எழுப்பினாள். அண்ணியின் அழைப்பில் தூக்கம் கலைந்து மீண்டும் எழுந்து உட்கார்ந்த ராமலிங்கம் அவளை பார்த்ததும், என்ன அண்ணி என்று கேட்டார். பார்வதி மிக்க பரிவோடு, என்ன தம்பி இது, வந்ததும் கதவை தட்டி என்னை எழுப்பக்கூடாதா? இப்படி வாயிற்கதவை தாய் போட்டு நான் தூங்கிவிட்டேன் என்று நினைத்து விட்டாயா? வயிற்றை காய போட்டு இப்படி ஒட்டு திண்ணையில் பாய் கூட இல்லாமல் படுத்து தூங்க வேண்டுமா? எழுந்து உள்ளே வாருங்கள், சாப்பாடு போடுகிறேன் என்று அவரை அழைத்தாள். அண்ணி சொன்னதை கேட்டதும் ராமலிங்கம் பெருவியப்பு அடைந்தார். என்ன இது, வியப்பாக இருக்கிறது அண்ணி என்றார். அவரிடம் பார்வதியிடம் சொன்னார். வியப்பாக இருக்கிறது. ஏன் தம்பி, புரியாமல் கேட்டால் பார்வதி. சற்று முன்தானே தாங்கள் எனக்கு தட்டில் உணவிட்டு சென்றீர்கள் என்றார் ராமலிங்கம். பார்வதிக்கு குழப்பமாக போய்விட்டது. அவள் அந்த குழப்பம் குரலில் தொனிக்க, இல்லையே தம்பி, தாங்கள் வழக்கமாக வீடு திரும்பும் காலம் கடந்து விடவே என்று வரவில்லை என்று எண்ணி கதவை தாழிட்டு படுத்து விட்டேன். திடீரென்று உறக்கம் கலைந்து இப்போதுதான் வெளியே வந்து பார்க்கிறேன். தாங்கள் தூங்கி கொண்டிருந்தீர்கள், பசியோடு படுத்திருப்பீர்கள், சாப்பாடு போடலாம் என்று எழுப்பினேன் என்றாள் பார்வதி. ராமலிங்கத்திற்கு பெரும் சந்தேகமாகிவிட்டது. அப்படியானால் தாங்கள் வந்து எனக்கு உணவளிக்கவில்லை என்றா சொல்கிறீர்கள் என்று கேட்டார் ராமலிங்கம். ஆமாம் தம்பி என்ற பார்வதியின் மனதில் தன்னையன்றி ராமலிங்கத்துக்கு யார் உணவிட்டிருப்பார்கள் என்ற கேள்வி எழுந்தது. அந்த கேள்வியால், ஓ, இதென்ன மாயமாக இருக்கிறது என்று வியந்தாள் பார்வதி. பார்வதியின் வியப்பு அடங்கும் முன் வலது கையில் உணவு நிறைந்த தட்டிலும் இடது கையில் நீர் செம்பும் கொண்டு வடிவுடை அம்மை ராமலிங்கத்தின் கண்களுக்கு காட்சி தந்து மறைந்தருளினார். அம்மையின் அந்த அருட்காட்சி கண்ட அவர் அகமகிழ்ந்தார். பக்தி பரவசத்தோடு, அண்ணி, எனக்கு புரிந்து விட்டது அண்ணி, எனக்கு புரிந்து விட்டது என்றார். பார்வதிக்கு இப்போதும் ஒன்றும் புரியவில்லை. அவள் பதற்றத்துடன், சொல்லுங்கள் தம்பி என்றார் ராமலிங்கத்திடம். வடிவுடை அம்மை தோன்றி மறைந்த இடத்தை பார்வதிக்கு சுட்டி காட்டி, ராமலிங்கம், அதோ எனக்கு காட்சி தந்து மறைந்த வடிவுடை அம்மைதான் தங்கள் வடிவில் வந்து எனக்கு உணவிட்டு பசி போக்கி சென்றிருக்கிறாள் என்று மெய்சிலிப்போடு பேரானந்த நிலையில் சொன்னவர் அக்கணமே அவள் தனக்கருளிய மாட்சிமையை பாடவும் தொடங்கினார். ராமலிங்கம் பாடி முடித்த போது அம்மையின் அருட்செய்கையை எண்ணி பார்வதி பக்தி வெள்ளத்தில் மிதந்து அகமகிழ்ந்து அவரை பார்த்து, ஆஹா, பெரும் பாக்கியம் செய்திருக்கிறீர்கள் தம்பி, பெரும் பாக்கியம் செய்திருக்கிறீர்கள். அம்மை என் வடிவில், அதுவும் ஆஹா, என்னுடைய வடிவில் நானும் பெரும் பாக்கியம் செய்தவளானேன் என்றவள் அடுத்த கணமே அளவற்ற வருத்தத்துக்குள்ளாகி, ஆனால் அம்மையின் திருக்காட்சி கிடைக்காது போடேனே, ஐயோ, அத்தனை தவம் நான் செய்யவில்லையே என்று புலம்பினார். இப்பிறவி என்ன பிறவி என்று விரக்தியோடு கூறி அயர்ந்தாள். பார்வதியின் நிலை கண்டு வேதனையுற்ற ராமலிங்கம்
அண்ணி அருள் கூர்ந்து வருந்தாதீர்கள் என்றவர் அன்னையினும் தகவுடைய தங்களை இப்பிறவியிலேதானே நான் அண்ணியாக பெற்றிருக்கிறேன் என்று பாசமழையை பொழிந்தார் அவர். ராமலிங்கத்தின் பாசமிகு வார்த்தைகளால் பார்வதியின் மனதை தேற்றியதும் அக்கணமே அவளது வருத்தம் ஆதவன் கண்ட பனிபோல் மறைந்தது. மறுகணமே அவரை பார்த்து அவள் உற்சாகத்தோடு, ஆமாம் தம்பி, ஏதோ அறியாமல் சொல்லிவிட்டேன். அம்மையின் அருள் பெற்ற தங்களை கொழுந்தனாராக பெறும்போது தந்தது இந்த பிறவிதானே என்று ஆனந்தப்பட்டாள். அண்ணியின் வருத்தம் நீங்கி அவள் மனதில் சந்தோஷம் ஏற்பட்டது. ராமலிங்கத்திற்கு நிம்மதியை தந்தது. அவர் அண்ணியை மனம் தெளிந்ததல்லவா என்று ஆறுதலாக கேட்டார். மீண்டும் நாளைய திருவருட் பிரகாச வள்ளலார் தொடரில் சந்திப்போமா? பக்தியுடன் எம் தனியானந்தம் சாந்தமங்கலம். வள்ளலார் திருவடிகளே சரணம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.